வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள ஜெங்கமநாயக்கன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஊஞ்சல் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதல் வெள்ளி அன்று அருள்மிகு திருவாற்றியூர் மதுரகாளியம்மன் அலங்காரமும், இரண்டாவது வெள்ளி அருள்மிகு கொடுங்கலூர் பகவதி அம்மன் அலங்காரமும், மூன்றாவது வெள்ளி அருள்மிகு புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் அலங்காரமும், நான்காவது வெள்ளி அருள்மிகு கொல்கத்தா கனகதுர்க்கை அம்மன் அலங்காரமும் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அருள்மிகு மதுரை மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கள்ளழகர் நீல வண்ணப்பட்டுடுத்தி குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தாய்மார்கள் மற்றும் பக்தர்கள் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீட்டு சீர்வரிசைகளை அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் இருந்து எடுத்து வந்தனர். அதில் பூக்கள், வெற்றிலை பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, கண்ணாடி வளையல், மஞ்சள் சரடு, தேங்காய், மஞ்சள் தூள், எலுமிச்சை, கற்கண்டு, கரும்பு சர்க்கரை, திராட்சை, வாழைப்பழம், இனிப்புகள், பன்னீர், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, முறுக்கு, அரிசி, பட்டு வேஷ்டி சட்டை உள்ளிட்டவைகளை எடுத்து வந்தனர். தொடர்ந்து சீர்தட்டு வரிசைகள் வைக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தினர். மேலும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் பெண் வீட்டினர், மாப்பிள்ளை வீட்டினர் வெற்றிலை பாக்கு மாற்றி நிச்சயம் நடைபெற்றது. தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு, கன்னிகாதானம் நடைபெற்றது. கள்ளழகரிடம் அனுமதி பெற்று அருள்மிகு மதுரை மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து மாற்று மாலை அணிவிக்கப்பட்டு பாலும் பழமும் ஊட்டப்பட்டு தேங்காய் உருட்டல், முறுக்கு உடைத்தல், பூப்பந்து விளையாடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றுச் சென்றனர். மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நன்றி.